ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்து ஹீரோயின் கேட்குறா, சரி நீங்கள் யாரையாச்சும் பாதுகாக்கணும்னு நினச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. சரி சரி நீ சொல்லி எதுக்கு அழுகுறேன்னு கேட்டதுக்கு, இல்லையே நான்லாம் ஒன்றும் அழுகலை, கண்ணு வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து மழுப்புறா. அதுக்கு ஹீரோ, நான் நீ சொல்லு எதுக்காக அழுகுறேன்னு நான் தெரிஞ்சுக்கணும். உன் தம்பிக்காக அழுகுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லையே என் தம்பி ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமாளிக்கிறா. நான் வந்து பாதுகாக்கணும்னு நினச்சிருக்கேன். இந்த நாட்டு மக்கள் எல்லாரையுமே பாதுகாக்கணும்னு நினச்சிருக்கேன். அதனால தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் வந்து, அப்போது நீங்கள் வந்து எங்களை விட ரொம்ப பெரிய மனசு உள்ளவர், உங்ககிட்ட அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கேட்குறான், சரி உன் தம்பி தான் அன்னைக்கு வந்து அந்த அறையில் அடைச்சி வச்சுருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்து, இல்லையே அவனை ஒன்றும் நான் அடைக்கலை, அவன் வந்து ரொம்ப நல்ல பையன், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ, இல்லை நீ சொல்லு, அப்புறம் வேறு யாரை தான் அந்த ரூமில் நீ அடைச்சி வச்சுருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த லாக்கெட் வந்து உனக்கு அவ்வளோ முக்கியமானதுன்னா அது உன்னோட தம்பியோடதாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஹீரோயின், இல்லை என் தம்பி அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவன் ரொம்ப நல்ல பையன், அவனை காப்பாற்றணுன்னு நான் சொல்லலை, நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க, இதை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் சமாளித்து விட்டணுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ வந்து விடுற மாதிரி தெரியலை. சரி நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் உன்கிட்ட கேட்கவும் மாட்டேன். நீ வந்து பாதுகாக்கணும்னு நினச்சா ஏன் நீ உன் தம்பியை பாதுகாக்கிறதுக்குன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஹீரோயின் பேச்சை மாற்றுறதுக்காக, நான் இந்த செடிக்கு தண்ணி ஊற்றவா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறா. அப்போ அந்த லாக்கெட் கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு இவருக்கு கண்ணில் படாமல் இந்த லாக்கெட்டை நம்ம ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவள் ஃப்ரெண்டுக்காரி கேட்குறா, இந்த வாசனையை எவ்வளோ தேய்ச்சாலும் போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அப்போ தான் ஹீரோயின் சொல்லுவா, இந்த மாதிரி என் கனவை வந்து நான் தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அப்போ தான் இந்த மாதிரி என் கனவுல வந்து அவர் ஒரு ஒரு பொண்ணு கூட சேர்ந்துருக்கிற மாதிரி வந்துச்சு, அதை தடுக்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு போனேன், தளபதியை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் வந்து ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்கள் கனவை தடுத்தீங்கன்னா உங்கள் ஆயுசில் ஒரு நாள் கம்மியாகும்ல, அதை மறந்துட்டீங்களா, இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்குது, அந்த வாய்ப்பையும் தவற விட்டுறன்னு முடிவு எடுத்துட்டீங்களா, நீங்கள் எதுக்கு இளவரசி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டுறா. இல்லை அவர் எனக்கு நிறையா உதவி பண்ணியிருக்காரு, அவரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. அவள் ஃப்ரெண்டுக்காரியும், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, ஆனால் நான் வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் உங்கள் கூடயே இருக்கிறேன், ஆனால் நீங்களே இப்படி பண்ணால் என்ன தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி கோவப்படுறா. அதுக்கு ஹீரோயினும், நீ கோவப்படாத, நான் அவரோட நல்லதுக்கு தானே பண்ணேன், ஆனால் அவரை என்னால் பிரிஞ்சு இருக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப வருத்தமாக பேசிகிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரியும், அடுத்த வாட்டி நீங்கள் மாறுனீங்கன்னா கண்டிப்பாக உருமாற வாய்ப்பு இருக்குது, இன்றைக்கி ராத்திரி கூட நீங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவமாக உள்ளார வெளியில் எந்திரிச்சு போகிறா. அவள் வந்து நிலாவை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. யார்கிட்ட பேசுகிறான்னு தெரில. என்ன சொல்கிறான்னா, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்ற மறுத்துட்டேன், இளவரசியை என்னால் பொறுப்பாக பார்த்துக்க முடியலை, நான் உங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தேன் அவங்கள நல்லா கண்காணிப்பாக பார்த்துக்கிறேன்ட்டு, ஆனால் அவங்க வந்து என்னை மீறியும் அவங்க கனவை நிறைவேற்றுறதுக்கு இது பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு தடவை தான் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி என்னால் தக்க வச்சுக்கிறதுன்னு தெரியலைன்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. இங்கே வந்து இந்த முறை பொண்ணை காமிச்சா அந்த பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அவன் வந்து அன்றைக்கி ரூம் கதவை திறப்பான்ல, அவனை பார்த்து அந்த உளவாளியை திட்டிக்கிட்டு இருக்கா. அவன் வந்து இங்கேயே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறா. சொன்னதுக்கப்புறம், எவ்வளோ தைரியம் இருக்கும், அவன் இங்கேயே வருவான், இரு ரெண்டில் ஒன்றை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து போவாள். அதுக்கப்புறம் இந்த உளவாளி வந்து அவள்கிட்டேருந்து எடுத்த அந்த இதை ஏதோ ஒன்று லாக்கெட் மாதிரி இருக்குது, அதை வந்து கொடுக்குறதுக்காக தான் வந்திருப்பான். இவள் வந்து முகத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ கேட்குறான், எதுக்கு நீங்கள் முகத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு வந்து ஒரு வியாதி இருக்குது, மூஞ்செல்லாம் பருப்பருவாக இருக்கும், பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை கலட்டி காமிச்சா அந்த சைட்லலாம் புள்ளி புள்ளியாக வச்சு பரு மாதிரி வச்சுருக்கா. அதுக்கு வந்து இவன் சொல்லுவான், டக்குன்னு என்ன பண்ணிடுவான், பயந்து கத்தி எடுத்துருவான். அது இவ பார்த்து, என்னைய பார்க்காதீங்க, எனக்கு தெரியும் நான் அசிங்கமாக இருக்கேன்னு, அதனால தானே நீங்கள் கத்தி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடுறா. அவன் வந்து, இல்லை முகத்தில் இல்லை அழகு, மனசில் தான் அழகு இருக்குது, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, பார்க்கும்போதே தெரியுது, நான் வந்து பயத்தில் தான் எடுத்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சமாளிக்கிறான். அப்புறம் வந்து, என்னது உன் மூஞ்சிக்கு நான் கேட்குறேன்னா, என்ன நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வெக்கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவன் வந்து, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தைரியம் சொல்லுவான். சரி சரி விடு, த
என் மனசுல வேற ஒருத்தவர் இருக்காரு. அத தாண்டி உன்னையால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திய நீட்டி அவன பயமுறுத்துவா. அவன் தளபதி யார் இருக்கான்னு அவன் கேட்பான். அதுக்கு தளபதி தான் இருக்காரு அப்படின்னு சொல்லுவா. தளபதி உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு இவன் சொல்லுவான், எனக்கு தெரியும். அவரோட அண்ணனுக்கு நான் ரொம்ப வேண்டப்பட்டவன். அதனால எனக்கு தளபதிய தெரியும் அப்படின்னு இவனும் சொல்லுவான். அதுக்கு அவன் சரி சரி விடு. அவர பத்தி ஏதாச்சும் நல்ல விஷயம் எதுவும் தெரிஞ்சுச்சுன்னா சொல்றியா? அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு வந்து இந்த அவங்க கூட்டு குடும்பமா இருக்கும்போது இவனுக்கு இந்த சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவளும் சரி சரி விடு, நீ தளபதிக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால உன்னைய விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பிடுறா. இங்கே ஹீரோயினை காமிச்சா இவளுக்கு தான் புக்கு படிக்கிற பழக்கம் இருக்குல்ல. அதனால லைப்ரரிக்கு வந்து அவர்ட்ட வந்து வேறு எதுவும் புதுசா புக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புக்கு வாங்குறா. அதில பார்த்தா தளபதியும் இளவரசியும்னு ஒரு புக்கு இருக்குது. அத பார்த்தோன்னே இது வேண்டாம் வேற தாங்கன்னு சொல்லி கேட்குறா. அதுலயும் அதே மாரி தான் இருக்குது. இந்த மாரி தளபதின்னு பேர் வராத புக்கா எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. அவனும் சரி உங்களுக்கு என்ன புக்கு வேணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஏதோ ஒரு புக்க எடுத்து குடுக்குறான். அத பார்த்தோன்னே ஹீரோயின் சொல்லிடுறா, "ஆ இந்த புக்கும் நல்லா தான் இருக்கு. நான் இதையே படிச்சுட்டு வரேன். யாரும் வராம பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு போறா. அது என்னமோ ஒரு மாதிரியான புக்கு போல இருக்கு. அத பார்த்துட்டு ஹீரோயின் இப்படியா? அப்படியான்னு பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வரவும் புக்க தூக்கி போட்டு அவள்ட்ட பேச ஆரம்பிக்கிறா. இந்த மாரி அம் தளபதியோட அத்தை வந்து உங்கள பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இளவரசி வேகமா போவோம். உங்கள சாப்பிட வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. அதோட இவளும் சாப்பிடுறதுக்காக கிளம்புறா. அங்கே போய் 2 பேருக்கும் வணக்கம் சொல்லிட்டு உட்கார சொல்றா. அந்த கிழவி பாட்டுக்கு ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா ஆயிருச்சு. ஆனா இன்னும் குழந்தையே இல்ல. நீ வந்து உங்க அப்பா வீட்டுக்கே போயிரு. அவள அப்பா வீட்டுக்கே அனுப்பி வச்சுட்டான்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கு. ஆனா இது 2ம் அத பத்தி கவலைப்படுற மாரியும் இல்ல, காதுல வாங்குற மாரியும் இல்ல. அதுக 2ம் பாட்டுக்கு ஊட்டிக்கிட்டு இந்த கன்னத்துல சோறு இருக்கு. அத எடு எடுன்னு இவன் சைகையில காமிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அது ஹீரோயினுக்கு புரியவே இல்ல. என்னன்னு கேட்பா. அவளுக்கு ஆர்வம் சாப்பாட்டுல. இவனுக்கு ஆர்வம் அந்த கன்னத்துல இருக்க சோற எடுக்கணும்னு. ஆனா கிழவி வந்து தானா பேசிக்கிட்டே இருக்கு. எதுவா இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வாங்க. நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு அது பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணிடுறான், அவனே எடுத்துடுறான். அந்த கன்னத்துல உள்ள சோற எடுத்து அவ வாயில ஊட்டி விடுறதுக்காக கிட்ட போவான். அத அந்த கிழவி பார்த்துருவா. பார்த்தோன்னே சரி ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு அவனே அந்த சோற வாயில போட்டுட்டு, சரி சொல்லுங்க. அவ வந்து இந்த இடத்துல நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறம் அந்த கிழவி சொல்லிருவா, நான் அத பத்தி கேட்கவே இல்ல. நான் ஒண்ணு பேசுறேன், நீ ஒண்ணு சொல்ற அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ஹீரோயின் கன்னத்த புடிச்சு, "நீ இங்க நல்லா தானே இருக்க. சொல்லு அத்தைக்கிட்ட" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். அதுக்கு, "நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன். சரி எனக்கு வயிறு நெறஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன். நீங்க சாப்பிட்டுட்டு வாங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த இடத்த விட்டு போயிருவா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட தம்பிய காமிச்சா, அவன் என்னமோ எழுதிட்டு இருக்கான். வரைஞ்சிட்டு இந்த மாரி அவங்க அக்காவ நெனச்சு வரைஞ்சுகிட்டு இருக்கான். வரைஞ்சதுக்கப்புறம் யோசிச்சிருக்கான், இந்த மாரி எங்க அக்காவுக்கு இந்த கனவு பலிச்சிருச்சுன்னா, அ அவன் வந்து ஹீரோவ விட்டுட்டு அவங்க எப்படியாச்சும் விலகிருவாங்க. அதனால இந்த வாட்டி இந்த கனவு நடக்காட்டி கண்டிப்பா இன்னொரு வாட்டி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட அசிஸ்டண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அங்கே வேலை பார்க்குற பொண்ணு வந்து தளபதி வந்து உங்கள பார்க்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதுக்கு தம்பிக்காரன், "அவன் எதுக்கு இந்த நேரத்தில என்னைய பார்க்க வர்றான்?" அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர்ட்ட பேசுறதுக்காக போயிருக்கான். ஹீரோ வந்து கேட்குறான், "நீங்க தான் அந்த இடத்தோட ஓனர்ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த லாக்கெட்ட வச்சே" அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த தம்பிக்காரன் சொல்றான், "ரொம்ப நன்றி. எங்க அப்பாகிட்டயும், எங்க அக்காகிட்டயும் இத சொல்லாம இருந்ததுக்காக. அதுக்காக உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. நான் எதுவா இருந்தாலும் செய்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கேட்குறான். அதுக்கு ஹீரோ சொல்றான், "நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் தான் பண்ணணும். நான் ஒரு கேஸ பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கேஸ்ல வந்து சம்மந்தப்பட்டவங்க வந்து உங்க அந்த கடையில வந்து அந்த வாசனை திரவியம் வாங்கியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும். யாருக்காக வாங்கியிருக்கான்றத மட்டும் நான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த தம்பிக்காரன் சொல்றான், "சரி அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் கண்டிப்பா அத தர்றேன். அதனால எனக்கு எந்த ஒரு பயனும் இல்லையே. நீங்க வந்து எனக்காக இன்னொரு உதவி பண்றீங்களா? நான் வந்து அத தரணும்னா, நீங்க வந்து எங்க அக்காவ ஒரு 3 நாள் எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அவ அந்த கனவுனால ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்கா. அவள சரி செஞ்சுட்டு நான் உங்ககிட்ட எங்க அக்காவ கொண்டு வந்து விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு ஹீரோ, "3 நாள் தானே. ஆனா அந்த 3 நாட்கள் முடிஞ்சோனே நானே வந்து இளவரசிய கூட்டிட்டு போயிடுறேன். நீங்க தாராளமா கூட்டிட்டு போய்க்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். சரி அப்ப எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. நானும் உங்களுக்கு அந்த பட்டியல எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனும் சொல்றான். அதுக்கு ஹீரோவும் சரி
ரொம்ப நன்றி. நீங்க தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் நன்றி. ஆனா ஹீரோயின வந்து நல்லா பத்திரமா பார்த்துக்கங்க. என்கிட்டயே அவ பத்திரமா தான் இருக்கா. எதுக்காகவும் நான் அவள விட்டு குடுக்க மாட்டேன். பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அதுக்கு தம்பிக்காரனும், சரி நான் எங்க அக்காவ சரி பண்ண வேண்டியது என் கடமை. அதுக்காக தான் நான் எங்க அக்காவ கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். வேற எதுக்காகவும் நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லல. எங்க அக்காவ பார்த்துட்டு அவள சரி செஞ்சுட்டு கண்டிப்பா நான் உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து விடுறேன். நானே வந்து அவள அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனும் சொல்லிடுறான். ஹீரோவும் சரி நீங்க வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறான். மறுபடியும் அவனுக்கு ரொம்ப நன்றி சொல்றான். நீங்க தர்றோம்னு சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி அதுக்கப்புறம் தம்பிக்காரன் இத பத்தி யார்ட்டயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் நீங்களே யார்ட்டயும் சொல்லிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தம்பிக்காரன் வந்து பேசிட்டு இருக்க அந்த பட்டியல எடுத்து குடுக்குறதுக்காக அங்க தேடுவான். அத காணோம். அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சுச்சு அந்த முகமூடி கொலைக்காரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துருவாய்ங்க. வந்ததுக்கப்புறம் ஹீரோ தொரத்தி கண்டுபிடிக்கிறான். எப்படியாச்சும் இவங்கள புடிச்சாகணும். இவங்களுக்கு தான் ஏதோ சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்க என்னமோ புகை மாரி போட்டுவிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறானுங்க. ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் சரி விடாத நீ போய் தேடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுறானுங்க. ஆனா அவங்களால கண்டுபிடிக்க முடியல. கண்டிப்பா இவைங்களுக்கும் எங்க அண்ணனோட சாவுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அதுக்கு ஃப்ரெண்டுக்காரன் கேட்குறான், இதுக்கும் அந்த ஹீரோயின் தம்பிக்கும் சம்மந்தம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா தளபதி? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்ல எனக்கு அப்படி தோணல. ஒரு வேளை இருந்துச்சுன்னா என்னன்னு தெரியல. யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சீன கட் பண்ணா, அந்த தூதர் இருப்பான்ல, அந்த வில்லனோட தூதர் அவன் வந்து அவன்கிட்ட அந்த பட்டியல எடுத்துட்டு வந்து குடுப்பான். இந்த மாரி அவரு தளபதிக்கு வந்து அவங்க அண்ணனோட சாவு வந்து இயற்கையானது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்துருச்சு. அதனால அவன் ஒவ்வொரு இதா தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிக்காரன்ட்ட சொல்லிட்டு இருக்கான். இவன் ஓ அப்படியா? அப்ப அவனோட சாவையும் தடுக்க முடியாது. அவனுக்கும் என் கையால தான் சாவு இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து தம்பிக்காரங்கிட்ட அந்த லாக்கெட்ட குடுத்துட்டு, "இனிமேலாச்சும் இத தொலைக்காம பத்திரமா வச்சுக்கங்கன்னு" சொல்லி இளவரசி குடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு தம்பிக்காரன் சொல்றான், "சரி அக்கா வேற எதுவும் சொல்லலையா? என் மேல எதுவும் கோவமா இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோ ஃப்ரெண்டுக்காரி சொல்றா, "இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல. அவங்க வந்து ரொம்ப வருத்தத்துல தான் இருக்காங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இந்த மாரி தப்பான வழியில போயிறக்கூடாது. எதுலயும் மாட்டிக்க கூடாதுன்னு தான் நெனைக்கிறாங்க. நீங்க எத பத்தியும் கவலைப்படாம இருங்க. அவங்க அங்க நிம்மதியா இருக்கணும்னு உங்கள்ட்ட சொல்ல சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நான் அவள கூப்பிட வருவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கு ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து இளவரசிக்கு வந்து அது உண்மையாலுமே அந்த கனவ வந்து இவங்க தடுத்தாங்களா என்னன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இத நம்பளே போய் நேரா போய் விசாரிச்சா தான் நம்ம நம்ப முடியும். அது நடக்கலாட்டி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த கிளப்புக்கு போயிட்டு அங்க வரவேற்புல நிப்பாள்ல அவள்ட்ட வந்து, "அக்கா அக்கா எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க அக்கா. இந்த மாரி இந்த ஆண்கள மயக்கிறதுக்காக ஒரு மருந்து வந்து இங்க இருக்காம்ல. எனக்கு மட்டும் அத மட்டும் தர்றீங்களா? இல்ல எங்க கிடைக்கும்னு சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவ சொல்றா, "இல்ல அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இங்க நாங்க விக்கிறதும் இல்ல, கொடுக்குறதும் இல்ல. அது குடுக்கவே கூடாதுன்னு எங்க ஓனர் வந்து உறுதியா சொல்லியிருக்காரு. நேத்து கூட ஒரு பொண்ணு வந்து அத மாரி பண்ணாங்களா என்னன்னு சந்தேகப்பட்டு சரிதா திட்டு வாங்கிருச்சு. அதனால இது இங்க கிடைக்கவே கிடைக்காதுன்னு" சொல்லுவா. அப்போ வந்து இளவரசியோட கனவு வந்து அவங்க தடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, சரி அத நம்ம உண்மையாக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணிடுறா, அவள்ட்ட போயிட்டு, "சரி நீங்க எதுவுமே பண்ண வேணாம். அது எங்கே கிடைக்கும்னு மட்டும் சொல்றீங்களா ப்ளீஸ்ன்னு" கேட்குறா. அவளும் ஒரு இடத்த சொல்லி வாங்க சொல்லிடுறா. இங்க பார்த்தா இந்த மொற பொண்ணு வந்து அந்த கிளப்ல ஒரு பொண்ணு மேக்கப் போட்டிருக்கும்ல, அதே மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா ஹீரோவை மயக்கிறதுக்காண்டி. அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, "நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா ஹீரோவோட அந்த கிழவி சொல்லுது, இந்த மாதிரி இளவரசி வந்து அங்கே போகிறாங்களாம்ல, நீங்கள் இங்கே தனியாக இருந்துருவீங்களா தளபதின்னு கேட்குறாங்க. சரி அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுலேயும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்த விட்டு போகிறான். அதுக்கப்புறம் இளவரசர் வந்து தம்பிக்காரன் வந்து ஹீரோயினை கூப்பிட்றதுக்காக அந்த இடத்துக்கு வரான். எங்கள் அக்காவை எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போகணும், திருப்பி கூட்டிகிட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு வரான். அப்போ தான் அவன் பார்க்குறான், இந்த மாதிரி இந்த மேக்கப் போட்டு இது மாதிரி இதுதானே அக்கா கனவுல வந்த மேக்கப் மாதிரியே இருக்கே, ஒருவேளை தளபதி கூட கனவுல இருந்தது இந்த பொண்ணா தான் இருக்குமோ? அப்ப அந்த கனவு நடக்க போகுதா? நிறைவேற போகுதா? அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் "வணக்கம் இளவரசரே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. அவனும் "சரி நல்லா இருக்கேன்"
உங்களோட மேக்கப் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவள பாராட்டி விட்டு போறான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். இங்க ஃப்ரெண்டுக்காரிய பார்த்தா, அவ வந்து அந்த மருந்த வாங்கிட்டு உள்ளார வாரா போல இருக்கு. அந்த எப்படியாச்சும் கலந்து அவங்களுக்கு குடுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தம்பிக்காரன் நெனைக்கிறான், எப்படியாச்சும் இந்த கனவு நிறைவேறிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினுக்கும் ஹீரோக்கு அந்த பொண்ணுக்கு எல்லாருக்கும் சேர்த்து இந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து அந்த மயக்க மருந்த வந்து கலந்துக்கிட்டு இருக்கா. கலந்து இருக்கும்போது ஹீரோயின் வந்து பின்னாடி வந்துருவா. பின்னாடி வந்தோனே, "எனக்கு பசிக்குது. நீ சாப்பாடு குடுக்கலாட்டி நான் செத்தே போயிருவேன்" அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் தான் அவளுக்கு நிம்மதியா இருக்கு. நம்ம கலந்தது எதுவும் பார்க்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு, "இத நீங்க கொண்டுட்டு போய் தளபதியோட சாப்பிடுங்க. இது வந்து ரொம்ப விசேஷமான திராட்சை ரசம்" அப்படின்னு சொல்லிட்டு இவ குடுக்குறா. இத பண்ணீங்கன்னா தளபதி ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இது ரொம்ப அவ்வளோ சுவையா இருக்கும். அப்படி இப்படின்னு பில்டப்ப விட்டு ஹீரோயின் கிட்ட குடுத்து விட்றா. ஹீரோயினும் சரி எனக்கு பசிக்குது ரொம்ப. நீ எனக்கு சாப்பாடு தா அப்படின்னு சொல்லிட்டு அது கையில தக்காளி பழத்த தின்னுக்கிட்டே அதுக்கு பசிக்குது பசிக்குதுங்குது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரியும் சரி இத நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட குடுத்து விட்றா. என்ன சொல்றா, அப்ப தளபதிக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அத வாங்கிட்டு கிளம்புறா. அப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறா, ஹீரோ வந்து அவருக்கு உதவி பண்ணது, இதெல்லாம் வந்து நெனச்சுக்கிட்டு நம்மள உண்மையாலுமே காதலிக்கிறாரோ அவரு அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ ஃப்ரெண்டுக்காரி சொல்லுவா, "ஆமா உங்க மேல காதல் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு வந்து அவர் உதவி பண்றாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரியும் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்புறம் ஹீரோவ காமிச்சா அவன் வந்து அ அந்த ஹீரோயின பார்க்குறதுக்காக போவான். போயிட்டுருக்கும்போதே அந்த ஃப்ரெண்டுகிட்ட பேசிக்கிட்டு வருவான். இந்த மாரி "இளவரசிய எதுக்கு நீங்க அனுப்புறீங்க? அவங்க வந்து ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு" சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கேட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்லுவான், "இல்ல அக்கா, நான் எனக்கு முதல்ல அண்ணனோட கொலைக்கு சம்மந்தமானத கண்டுபிடிக்கணும். அதுதான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. நம்மளுக்கு வந்து சிக்குது, ஆனா எதுவுமே மாட்ட மாட்டுது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து வந்துருவா. "நீங்க என் கூட சாப்பிட வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்காக வந்துருவா. அந்த ஃப்ரெண்டுக்காரனும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப பார்ப்பான். அப்புறம் ஹீரோ சொல்லிருவான், "சரி நீ போ நான் வாரேன். நீ இத பத்தி கேட்கலைல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறம் ஹீரோயின் வந்து அவன் ஃப்ரெண்ட போ சொல்லிருவா. இவனும் கிளம்பிருவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றா, "சரி நீங்க வாங்க உங்களுக்காக நான் விசேஷமா சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து என் கூட உட்காந்து மதியம் சாப்பிடணும்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்புறம் ஹீரோ சொல்லிருவான், "சரி நீ போ. நான் அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணிய விட்டுட்டு மெதுவா உன்ன கூட வந்து சாப்பிடுறேன். எனக்கு இடையில கொஞ்சம் வேலை இருக்கு. அந்த வேலைய முடிச்சுட்டு நான் உன்னோட வந்து சாப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினும் சரி என் மேல எதுவும் கோவம் இல்லைல்ல? என் மேல கோவம் இல்லாட்டி வந்து என் கூட சாப்பிடுங்க. கோவமாலாம் இருக்காதீங்க. சரி உங்க அத்தை என்ன சொன்னாங்க? நான் அத கவனிக்கவே இல்ல. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அப்ப எதுவுமே தோணல அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பேச்ச மாத்துறா. அப்போ வந்து ஹீரோ சொல்றான், நான் தான் வரேன்னு சொல்றேன்ல, நீ போ எத பத்தியும் யோசிக்காம" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளப்பிறதுக்கே இருப்பான். இவன் வந்து ஹீரோயின பார்த்தாலே அவள பத்தின நெனப்பு தான் இவனுக்கு வந்துகிட்டே இருக்கு. நம்ம அவள காதலிக்க ஆரம்பிச்சிட்டோமோ என்னன்னு. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றா, "நீங்க என் தம்பிய மாட்டி விடாம இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து யார்ட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்களும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இத பத்தி யார்ட்டயும் தெரிவிக்கவும் தெரிவிக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து டீ குடுக்குறதுக்காக அந்த மொற பொண்ண பார்க்குறதுக்காண்டி போறா. அவ வந்து குடுத்துட்டு, "இந்த மாரி தளபதிக்கு இந்த டீ ரொம்ப புடிச்ச டீ. இத நீங்க குடிக்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ஆனா அவளுக்கு வந்து இந்த டீ வந்து ரொம்ப புடிக்கல. அதுக்கப்புறம் சரி தளபதிக்கு புடிச்சதா, அப்ப நான் கண்டிப்பா அத குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சரின்னு சொல்லிர்றா. அப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டு அத குடிச்சிட்டு அந்த கனவுல உள்ள மாரி நடந்தா நல்லாயிருக்கும். ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணா இருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின பார்க்க போகும்போது, அவன் ஃப்ரெண்டுக்காரன் இல்ல, தம்பிக்காரன் வர்றான். தம்பிக்காரன் வந்து இந்த மாரி நீங்க எங்க அக்காவ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அவள போய் பாருங்க. மாமான்னு அப்படி சொல்லுவான். அப்புறம் ஹீரோ கேட்குறான், "என்ன திடீர்னு உறவு முறையெல்லாம் சொல்லி கூப்பிடுற? உனக்கு தான் என்னைய மாமான்னு கூப்பிட்டா பிடிக்காதே" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "இல்ல, இல்ல அது ஏதோ ஒரு ஆர்வக்கோளாறுல சொல்லிட்டேன். இப்ப வந்து நான் கொஞ்சம் திருந்திட்டேன். அதனால தான் உங்கள உறவு முறை சொல்லியெல்லாம் கூப்பிடுறேன். சரி உங்களுக்காக அந்த பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்து உங்க மேல ரொம்ப ஆசை வச்சிருக்கான்னு நெனைக்கிறேன். அவ வந்து இப்படியே வந்தா எங்க அக்காவுக்கு தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவள்ட்ட ஏதாச்சும் பேசி அவ மனச மாத்தி இந்த இடத்த விட்டு அனுப்பி விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் சொல்றான். ஹீரோ அவ இங்க இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? அவ இங்க வந்து உன்ட்ட எதுவும் சொன்னாளா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அதுக்கு இல்ல. நான் வரும்போது பார்த்தேன். அத வச்சு தான் சொல்றேன். அவ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தான்னா, எங்க அக்காவுக்கு தான் அது ரொம்ப மன உளைச்சல் ஆகும். அவளோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். எனக்கு வந்து இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமானது எங்க அக்கா மட்டும் தான். எங்க அக்காவோட மனசு என்னைக்குமே கஷ்டப்படணும்னு நான் நினைக்க மாட்டேன். அதனால அவள எப்படியாச்சும் பேசி மாத்தி அந்த இடத்த விட்டு கிளப்பி விடுங்கன்னு சொல்லுவான். ஹீரோவும் சரி நான் அவள பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள பார்க்கறதுக்காக கிளம்பிருவான். தம்பிக்காரனுக்கு ஒரே சந்தோஷம்.
அவன் எப்படியாச்சும் கனவு நிறைவேற போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்க்கறதுக்காக தம்பிக்காரன் உள்ளார வரான். வரவும் ஹீரோயின் கேட்குறா, "டேய் தம்பி நீயா? நான் கூட வேற அவருன்னு நெனச்சேன்" அப்படி சொல்லுவா. அப்போ தம்பிக்காரன் கேட்பான், "உனக்கு எப்பயுமே அவர் நெனப்பாவே இருக்கா? நான் வருவேன்னு நீ எதிர்பார்க்கவே இல்லையா? நீ என்னைய உண்மையாலுமே மறந்துட்டியாக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா, "டேய் தம்பி, அவர் வருவார்ன்னு நெனச்சேன். அதுக்காக நீ வரக்கூடாதுன்னுலாம் நான் நெனைக்கல. உன் மேல உள்ள பாசம் என்னைக்குமே எனக்கு இருக்கும்டா தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அதுக்கு தம்பிக்காரனும், சரி அப்ப நீ அவர உண்மையாலுமே விரும்ப ஆரம்பிச்சிட்டியாக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா, "அதான்டா தம்பி எனக்கும் தெரியல. அவர நான் விட்டு குடுக்கவும் எனக்கு மனசு வரமாட்டேங்குது. ஆனா ஒரு சில நேரத்துக்கு அவர பார்த்தா எனக்கு வெறுப்பாவும் இருக்கு. அவர் நடந்துக்கிறது எனக்கு ஒரு சில நேரத்தில புடிக்கல. சில நேரத்தில ரொம்ப புடிக்குது. சில நேரம் எனக்கிட்ட அக்கறையாவும் இருக்காரு. ஆனா இது காதலா என்னன்னு தான் என்னால புரிஞ்சுக்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு தம்பிக்காரன், "அப்போ உன் மனசுல அவர் உண்மையாலுமே வந்துட்டாரா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது ஹீரோயின் சொல்றா, "அது என்னால தெளிவா சொல்ல முடியாது. நீ முதல்ல சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்வா, "நீ அந்த மாரி இடத்துக்குலாம் போகாதடா தம்பி. அப்பா உன் மேல நம்பிக்கை வச்சு உனக்கு தளபதி பொறுப்ப குடுத்துருக்காரு. இந்த மாரி நீ கெட்ட பேர் வாங்குனீன்னா, அது எல்லாமே வீணாகி போயிரும். அதனால நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப தம்பிக்காரன் கேட்குறான், "சரி அதெல்லாம் விடுக்கா. நான் அவருக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி, அது உனக்கு ஆப்போசிட்டா எதுவும் அமைஞ்சிருச்சு, நீ நினைக்காதது நடந்துருச்சுன்னா, என்னைய மேல கோவப்படுவியாக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் கொஞ்சம் யோசிச்சுட்டு, "டேய் எதுவா இருந்தாலும் நீ என் நல்லதுக்கு தானடா பண்ணுவ. அதனால நான் எத பத்தியும் யோசிக்க மாட்டேன். அவருக்கு ஆனா நம்ம ரொம்ப கடமைப்பட்டுருக்கோம். நான் நம்மகிட்ட நம்ம சம்மந்தமான எந்த விஷயத்தையுமே அவர் சொல்ல சொல்ல யார்கிட்டயுமே சொல்ல நினைக்க மாட்டேங்கிறாரு. நம்மள காப்பாத்தணும்னு தான் நினைக்கிறாரு. அதுக்காகவே நம்ம அவர்கிட்ட கடமைப்பட்டுருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம், "சரி நான் அந்த லாக்கெட் கூட நான் அவர் பார்த்துட்டாருடா. ஆனா நான் உன்னைய சொல்லவே இல்ல. எனக்கு அது வேற பயமா இருக்கு. உன்னைய கண்டுபிடிச்சுப்பாரோன்னு" அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்புறம் தம்பிக்காரன் சொல்றான், "அப்ப நீ அத சொல்லலையா? அவர் அப்புறம் எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு?" அப்படி "ஓ! அப்படி கண்டுபிடிச்சிட்டாரா? அப்ப நம்ம அப்பாட்ட சொல்லலையா அவரு? சொல்லாத வரைக்கும் நல்லது தான். எல்லா வகையிலயுமே நம்ம அவருக்கு கடமைப்பட்டுட்டு தான் இருக்கோம்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த ஃப்ரெண்டுக்காரி ரெடி பண்ணி வச்சிருந்தால ட்ரிங்க், அத இதுங்க 2ம் மாத்தி மாத்தி குடிச்சிடுதுங்க. இங்க பார்த்தா ஹீரோ இந்த மொற பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். "இந்த டீய குடிங்க, இத சாப்பிடுங்க. இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுக்கிட்டு இருப்பா. அவளே சமைச்சு கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்றான், "இத சாப்பிடும்போது என்னோட பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. ஆனா நீ நடந்துக்கிறது தான் என்னால ஏத்துக்க முடியல. நான் உன்னைய சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு நல்ல சகோதரியா தான் பார்த்தேன். இடையில உங்க அப்பா பண்ணதுனால எனக்கு உன் மேல வெறுப்பு இருக்கலாம். ஆனா என்னைக்குமே நான் உன்னைய ஒரு சகோதரியா தான் பார்க்குறேன். அத தாண்டி நான் உன்னைய வேற எதுவுமாவே நினைக்கல" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இவ சொல்லுவா, "இல்ல நீங்க அப்படி நினைக்காதீங்க. நம்ம 2 பேரும் கடவுள் சேர்த்து வச்ச ஜோடி. நம்மள யாராலயுமே பிரிக்க முடியாது. நீங்க கல்யாணம் ஆகுனதுனால இப்படி பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், "இல்ல நீ நினைக்கிறது தப்பு. நான் சின்ன வயசுலேருந்தே உன்னைய ஒரு நல்ல தங்கச்சியா தான் நினைச்சிருக்கேனே தவிர்த்து வேற எந்த மாதிரியும் நான் உங்கள நினைக்கல" அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு இவ, "நான் ஒண்ணும் உங்கள அதுக்காண்டியெல்லாம் பார்க்க வரலையே. நான் அப்ப கத்தி பயிற்சி எடுக்கிறதுக்காக தான் உங்கள பார்க்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கண்ணு கலங்கி தேங்கி நிக்குது. இருந்தாலும் அவன்ட்ட காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காண்டி இப்படி பொய் சொல்றா. அப்புறம் ஹீரோ சொல்லிடுறான், "நீ எத பத்தியும் யோசிக்காத. நீ தான் உன்னோட இத பார்த்துக்கணும். என் மேல ஆசை வச்சு உன்னோட வாழ்க்கையையே கெடுத்துக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போறான். அப்புறம் இவளுக்கு அழுகை தாங்க முடியல. அதோட அந்த டீய வேகமா தட்டி விட்டுட்டா. இவளும் அந்த டீய தட்டி விட்டுட்டான்னா, அந்த கனவு எப்படி நிறைவேறும்னு தெரில. அதுக்கப்புறம் இவ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. சரி நம்ம ஏமாந்துட்டோமோன்ட்டு. அப்புறம் ஹீரோயின பார்த்தா சரியான போதையா இருக்கா. அந்த ட்ரிங்க்க குடிச்சோனே, "டேய் தம்பி எனக்கு தூக்கமா வருதுடா. எனக்கு கனவு வரப்போகுதுன்னு நெனைக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "குதிரையா மாறப்போறேன் போல இருக்குடா" அப்படின்ட்டு. தம்பிக்காரன் சொல்றான், "அக்கா என்னன்னு தெரியல. எனக்கும் அப்படிதான் இருக்கு" அப்படின்னு சொல்லுவா. இவ இந்த ரொம்ப வெக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் இழுத்து விடுவா. அப்ப தம்பிக்காரன் சொல்லுவான், "அக்கா அக்கா என்ன பண்ற? இரு இரு" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு ரொம்ப வெக்கையா இருக்குடா, மயக்கமா வருதுடான்னு" சொல்லுவான். அப்போ இவன் சொல்லிருவான், "அக்கா நம்ம குடிச்சதுல ஏதோ மயக்க மருந்து கலந்துருக்காங்க" அப்படின்னு சொன்னா, "என்னது மயக்க மருந்தான்னு?" சொல்லிட்டு இவ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவா. அவள புடிக்க போறோம்னு இவன் அவ மேல விழுந்துட்டு அவளுக்கு கிஸ் பண்ற மாரி போவான். அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறானுங்க. இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.